ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம காடை முட்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு 12 காடை முட்டை எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதோட தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஒரு நைஃப்பில் வந்து நல்லா சைட்லலாம் கீறி எடுத்துக்கிட்டேன். ஏன் கீறி எடுத்துக்கிட்டேன்னா அதோட காரம்லாம் நம்ம பண்ணும்போது அந்த காரம்லாம் நல்லா வந்து ஊறி நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 7லேருந்து ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் வந்து நல்லா அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு கண்ணாடி பதம் ஸ்டேஜில் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பழுத்த தக்காளி அதை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த பச்சை வாசனை, இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் வந்து போகணும். ஸோ அதனால் அதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம வேக வச்சுருந்த அந்த எக்கை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா கலரி விடுங்க. அந்த காரம்லாம் அந்த எக்குள்ளே போகிற மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கலரிட்டதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி தழையை வந்து அதில் தூவிக்கோங்க. தூவிட்டு ஃபைனலாக ஒரு பவுலில் வந்து இதை சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அதுக்கடுத்தது ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து கட் பண்ணி அதையும் வந்து பொடி பொடியாக அது மேலே வந்து அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காடை முட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க.